ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்கிற ஆளுக்கு எப்படி வருமானம் பெறப்போகுதுன்னா, இந்த யூடியூபருக்கும் மக்களுக்குமான பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லை. திருப்பவும் ஒரே அந்த புகை மாதிரி புகஞ்சு கொண்டே கிடக்குது. என்ன வெளிநாட்டுக்காரன்றாக்கள் யாருன்னு சொன்னால் அவை ஒன்றும் புதினமாக வேற்று கிரகத்திலேருந்து பிறந்து வளர்ந்தாக்கள் இல்லை. எங்கட தாயகத்தில் இலங்கையிலிருந்து யுத்தம் காரணமாகவும் பிற பிரச்சனைகள் காரணமாகவும் உயிர் தஞ்சம் தேடி அல்லது தங்களது தொழில் வாய்ப்புகள் நிமித்தம் வெளிநாட்டுக்கு போனார்கள். அந்த பெரிய வயதிலேயே தேதந்தியர் இழந்திருப்பினம் அல்லது ஒரு உறவு இழந்திருப்பினம். அதால் அவைக்கு யாரை பார்த்தாலும் ஒரு கருணை உள்ளமாக இருக்கும். அவைக்கு எங்கட ஊர் படியன் ஒருத்தன் கதைக்கிறான். நீங்களே இந்த காணொலியை என்னைய பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? சரி, எங்கட ஊர்ல இருந்து ஏதோ ஒரு படியன், யாழ்ப்பாண படியன் ஒருத்தன் கதைச்சு கொண்டிருக்கிறான். ரகசியம்ன்றது இப்போ எனக்கு தெரிய மாட்டேன், அது ரகசியம். இன்னும் ஒரு ஆளுக்கு நான் சொல்லிட்டு இருந்தாலும் அந்த ரகசியம் உடைஞ்சிடுது. அது வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இந்த யூடியூபருக்கும் மக்களுக்குமான பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லை. திருப்பவும் ஒரே அந்த புகை மாதிரி புகஞ்சு கொண்டே கிடக்குது. இன்னும் அமர்ற பாடு இல்லை. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கும் இந்த வீடியோவில் கதைப்ப முடிஞ்சு யோசிச்சேன் நான். இந்த ஹெல்பிங் வீடியோ இஷ்யூவில் என்னென்ன விஷயங்கள் புதஞ்சிருக்குன்னு பார்ப்போம், என்னென்ன விஷயங்கள் உள்ளுக்கு ஒழிச்சிருக்குன்னு பார்ப்போம். அதில் முக்கியமாக இதில் யார் யார் சம்மந்தப்படினம்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தான் சம்மந்தப்படினம். 4 பேர் வைப்போம். 4 பேர் சம்மந்தப்படினம். யார்? உதவி வேண்டினால் உதவி கொடுத்த ஹெல்பிங் யூடியூபர், வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்பின ஆட்கள். அப்போ நீங்கள் சொல்லாமல் இந்த 3 பேர் தானே வந்துடுது. இன்னும் ஒரு ஆள் யாருண்டு? அந்த பார்வையாளராக நாங்கள் இங்கே இருக்கிறோமே, இங்கே வெளிநாட்டிலேயும் உள்நாட்டிலேயும் இருக்கிறோமே பார்வையாளர்கள், அவை தான் இந்த லெவல் தான் பிரச்சனை. இப்போ கூடுதலான பிரச்சனை இதுவரைக்கும் போய்கொண்டிருந்தது யாருக்குன்னா, ஹெல்பிங் யூடியூபருக்கும் காசு கொடுத்து வெளிநாட்டுக்காரருக்கும் பிரச்சனை போய்கொண்டு இருந்தது. இந்த பார்வையாளர்கள் தான் சும்மா வேறு லெவலில் இப்போ செஞ்சோன்றிருக்கணும் விளையாட்டுகள். அப்போ என்னென்ன செஞ்சோன்றிருக்கணும், அதுக்கு பின்னால் அவைன்ற மனோநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை விட முக்கியமாக இந்த காணொலியில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிற இந்த வெளிநாட்டு உறவுகள் அவைன்ற மனோநிலை எப்படி, இந்த வெளிநாட்டுக்காரன்ற ஆக்கள் யார் என்றதை பற்றியும் இந்த காணொலியில் விரிவாக ஆராய போகிறேன். கட்டாயம் ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய காணொலி. என்னென்னு சொன்னால், இந்த வெளிநாட்டு உறவுகள்ன்ற ஒரு விஷயம் இல்லாட்டி எங்களோட நாட்டில் நாங்கள் இப்போ இருப்போமோன்றதே கேள்விக்குறின்ற மாதிரி. அதாவது தமிழர்கள் அப்படி ஒரு முக்கியமான ஆட்கள் எல்லாத்தையும் கதைப்போம். வாங்கோ காணொலிக்குள்ள போவோம். சரி, இந்த காணொலியில் முக்கியமாக வெளிநாட்டுக்காரர்கிட்ட மனோநிலையை பற்றி தான் நான் கதைக்க போகிறேன். வெளிநாட்டுக்காரன்றாக்கள் யாருன்னு சொன்னால் அவை ஒன்றும் புதினமாக வேற்று கிரகத்திலேருந்து பிறந்து வளர்ந்தாக்கள் இல்லை. எங்கட தாயகத்தில் இலங்கையிலிருந்து யுத்தம் காரணமாகவும் பிற பிரச்சனைகள் காரணமாகவும் உயிர் தஞ்சம் தேடி அல்லது தங்களது தொழில் வாய்ப்புகள் நிமித்தம் வெளிநாட்டுக்கு போனார்கள். அந்த வெளிநாட்டு உறவுகள் என்று சொல்லப்படுற ஆக்கள். அப்போ நீங்கள் இருக்கலாம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே தம்பி என்று. ஆனால் நாங்கள் வெளிநாட்டுக்காரர் நடுக்க அவையை ஒரு பிரித்து கதைக்கிறது சில பேருக்கு அது உண்மையாக, நிறைய ஆக்களுக்கு அது பிடிக்கிறதில்ல. அது உண்மையாக எங்கிட்ட தவறும் கூட. இந்த ஆரம்ப காலத்தில் இந்த யுத்தம் என்று ஒன்று வந்திருக்காட்டில் இந்த தமிழன் இந்த உலகத்தில் இருக்கிற 180க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்கிறான். அதுக்கு காரணம் இந்த நிறைய அழிவுகளை தந்ததும் இந்த யுத்தம் தான். அந்த வெளிநாடுகளுக்கு போய் இப்படி நாங்கள் இருக்கிறதுக்கும் அது ஒரு காரணம் இந்த யுத்தம் தான். இந்த வெளிநாட்டு உறவுகள் பெரிய ஒரு பலம். என்ன பலம் என்று கேட்டால் பொருளாதாரம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே இருந்து எங்களுக்கு காசு வராட்டி எங்களோட பாடு பெரும்பாடாக போகும். இந்த கோவிட் டைமில் எல்லாம் எங்களுக்கு தமிழாக்கள் கஷ்டப்பட்டுன்றது மிக குறைவு. சகோதர இனத்தை சேர்ந்த சிங்கள முஸ்லீம் இனங்களோட ஒப்படைக்க தமிழாக்கள் கஷ்டப்பட்டது குறைவு. காரணம் எங்களோட ஆக்கள் அங்கே இருந்து அள்ளி இறைச்சி கொண்டு இருந்தவை. அப்போ அவைன்ற உறவுகள் இங்கே இருக்கணுமென்றதுக்காக அவை அப்படி செய்தவை. அவைன்ற உணர்வுகள் அப்படி இருக்குமென்று பார்ப்போம். சாதாரணமாகவே வெளிநாட்டுக்கு ஒரு ஆள் போனார்ன்னு சொன்னால் அதற்கு அந்த 3 மாதத்துக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். நான் ஏனைய காணொலிகளில் இதை பற்றி சொல்லியிருப்பேன். அந்த ஹோம் சிக்னஸ்ன்னு சொல்கிறது. அதாவது எங்களுக்கு இந்த நேரம் வீட்டை பற்றிய நினைப்பாக இருக்கும். அது இங்கே இருக்கிற ஆக்களுக்கும் நாங்கள் எங்களோட வீட்டை பிரிஞ்சு என்னோட தொழில் நிமித்தம் கொழும்புக்கு அங்கே போய் நிற்க வீட்டு நினைப்பாக இருக்கும் தானே. அதைக்கு யோசிச்சு பாருங்க. கடலுக்குள்ளால ஃப்ளைட் ஏறி போகிறதுலேருந்து அங்கே போய் இருந்ததுலேருந்து கொஞ்ச நாளையில அவை அங்கத்தை லைஃபுக்கு இசைவாக்கப்பட்டுருவினும். அப்போ இந்த வாழ்க்கை எப்படி இஞ்சத்தை பற்றி யோசனையாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது உண்மையாக 3 மாதம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சாவு மட்டுமே அந்த தாயகத்தை பற்றி எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும். அந்த விஷயத்தில் தான் இந்த எங்களோட சனங்கள கஷ்டங்களை பார்த்தோன்னு அவர்கள் உதவி செய்ய வாரது. அதாவது அவைக்கு ஒரு சிலர் தான் அந்த விலாசம் என்ற ஒரு விஷயத்துக்கு வரையினமே தவிர மிச்சாக்கள் உண்மையாகவே எங்களோட ஊருக்கு கொடுக்க வேணும்னு சொல்லி சில பேருக்கு வீட்டுக்கு உதவி செய்ய விருப்பமாக இருக்குது. சில பேருக்கு வீட்டுக்கு ஓகே அதை தாண்டி இன்னொரு இடத்தை செய்வோம். அல்ல சில பேருக்கு தங்களோட சிறிய வயதிலேயே தேதந்தியர் இழந்திருப்பினம் அல்லது ஒரு உறவை இழந்திருப்பினம். அதால் அவைக்கு யாரை பார்த்தாலும் ஒரு கருணை உள்ளமாக இருக்கும்.
அப்போ யார் கஷ்டப்பட்டாலும் அதை வந்து உண்மையாக இறங்கி அதை கொடுப்பினோம். அங்கே ஒரு சிறு தொகை பணம் அனுப்பினாலும் இங்கே வரைக்கும் அது பெருசாக இருக்கும். இதுதான் இப்போ பிரச்சனை. அப்போ இதில் இப்போ பிரச்சனைகள் நடந்ததுன்னு சொல்லித்தான் இந்த பிரச்சனைகளும் போய்கொண்டு இருக்குது. இதுக்குள்ள ஒரு விஷயம் ஒன்று பூதாகரமாக வருது. இந்த ஹெல்பிங் யூடியூபர் என்றால் யாருன்னு சொல்லி. ஹெல்பிங் யூடியூபர் என்றால் உண்மையாக வந்து எனக்கு தெரிஞ்சு சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் என்ற ஒரு பாத்திரத்தை தான் வைக்கிறார். அப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன நிறுவனம் சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் என்று. சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் என்றால் யாருண்டா சமூகத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க நபர் என்று வையுங்கோவன். இப்பெல்லாம் டாக்டர் இன்ஜினியராக வர்றதை விட ஒரு சின்ன படியில் போய் கேட்டால் என்னவா வர ஆசைன்னு நான் ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக வர ஆசைன்னு யோசிப்பினோம். அப்போ சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ன்றது அது ஒரு யூடியூபரும் அதே மாதிரி தான். சமூகத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க நபர், அவரை எல்லாரும் பார்க்கணும், அவரை எல்லாரும் கேட்கணும்ன்றேக்கு அவரோட போய் படம் எடுக்க ஆசைப்படினும் சில பேர் வந்து அவருக்கு ஒரு கிஃப்டை கொடுக்க ஆசைப்படினும், சில பேர் அவருக்கு ஏதாவது உதவிகளை செய்ய ஆசைப்படினும். அது வந்து சாதாரணமாகவே நாங்கள் ஒரு ஆள் பிரபலமாகிட்டு அவரோட போய் ஒட்டுறது வளமை தானே, அது மனித இயல்பு தானே. அப்போ இதுதானே சோஷியல் இன்ஃப்ளூயன்சர். இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்சரில் கவரப்பட்டார்களாக இருந்தால் வெளிநாட்டுக்காரர், வெளிநாட்டு எங்களோட உறவுகள், வெளிநாட்டுக்காரன் நான் சொல்கிறத தவிர்க்கிறேன், வெளிநாட்டு உறவுகள். ஏனெண்டா அவைக்கு எங்கட ஊர் படியன் ஒருத்தன் கதைக்கிறான். நீங்களே இந்த காணொலி என்னையை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? சரி, எங்கட ஊரில் இருந்து ஏதோ ஒரு படியன், யாழ்ப்பாண படியன் ஒருத்தன் கதைச்சு கொண்டிருக்கிறான், நாங்கள் பார்ப்போம். ஏனெண்டா வெளிநாடு என்று சொல்கிறது வந்து அவ்வளவு இலகுவானது இல்லை. நான் அதுக்கு போகும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தேன்னா அப்போ எனக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். என் சகோதரனும் வந்து கனடா வென்கூவரில் தான் இருக்கிறார். அவனோட நான் கதைக்கிறேன். என் நண்பர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறோம். அங்கே வந்து மெஷினரி லைஃப், காசுக்காகவும் அங்கே எடுத்த மோகேஜுக்காகவும் ஓடிக்கொண்டே இருக்க வேணும். லோனுகளுக்காக, கிரெடிட் கார்டுகளுக்காக அங்கதே லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு பின்னி பிணைஞ்சு அங்கேயே எங்களை ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு சிறிய ஒரு லாக்டவுன் அதுக்குள்ளே மாட்டி நாங்கள் அங்கதே லைஃபுக்கு சேவாக்கப்பட்டுறோம். அப்போ அதை பார்க்குறது சாப்பிடக்கு முன்னம். இப்போ யூரோப்பில் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் சாப்பிடக்கு முன்னம் ஒரு 8 போல யாழ்ப்பாணப்படியில் வீடியோ ஒன்றை பார்ப்போம் என்று தட்டி பார்ப்பேன். அல்லது அவை அதுக்கு நடுக பார்க்குறாங்களா அந்த யூடியூப் அல்காரிதமே அதை கொண்டே காட்டும். அவர்கள மெனுவில் கேட்ட மாதிரி ஏஐ கொண்டு போய் காட்டும். அப்போ பார்த்து அவை ஒரு ரிலாக்ஸேஷன், எங்கட ஒரு படியன் ஒன்று கதைக்குது, அந்த தனிமையை போக்குறோம். முக்கியமாக வெளிநாட்டில் வந்து உழைக்காமல் சும்மா இருக்கலாது. அப்போ பெற்றார் வந்து வேண்டிய ஓய்வு காலங்களில் வீட்டே இருந்தாலும் பிள்ளைகள் வேலைக்கு போடுக்கணும். அப்போ எங்கட ஒரு பிள்ளையோட எங்கட பிள்ளை மாதிரி கதைக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் பார்க்குறது வளமை. இப்போ நான் சொல்ல வாரது இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிறார்கள் இதுக்கு தானே. அப்போ அவர் வந்து கூட பப்ளிக் ரிலேஷன்ஷிப் கூடவே இருக்கும். அவர்களுக்கு அவர்கள் மக்களோட இந்த கஷ்டங்களை காட்டி இதண்டேக்க அவைகளால் ஈர்க்கப்படுறதான் இந்த பொதுமக்கள் அப்படி உதவிகளும் செய்கிறது. சரி, இது மேட்டர் இல்லை. இந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக வர இந்த ஹெல்பிங் யூடியூபருக்கு உதவிக்காக சிறுதொகை பணம் எல்லாருமே அனுப்புறது வளமை. அதாவது ஒரு ஆளுக்கும் இது வந்து ஒரு தொகையாக வரைக்க சில வேளை ஒரு முறைகேடுகள் நடக்கலாம், அல்லது அதற்குரிய பொறுப்பு கூறல், அக்கௌண்டபிலிட்டி, கணக்கீடு தன்மை, அதுகள் எல்லாம் பிரச்சனையாக இருக்கலாம். சரி, அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து முரண்பாடுகள் வந்துட்டுது. என்ன ஒரு விஷயமா பார்த்தா ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்கிற ஆளுக்கு எப்படி வருமானம் பெறப்போகுதுண்டா, ஹெல்பிங் வீடியோ செய்ய ஒரு ஆள் கிளிநொச்சிக்கு போகிறாருன்னா அவருக்குரிய தங்குமிட வசதி, பெட்ரோல், அந்த காசையும் கொடுத்து விடணும். ஏன்னா அவர் இதே வேலையாக செய்கிறாருன்ட்டு அதுக்கும் கொடுக்குறவையாம். எனக்கு சொன்னார்கள் சொல்லிச்சுன்னா அந்த ஹெல்ப் பண்ணுற அமௌண்ட்டை விட இவருக்குன்ற சொல்லி சின்ன அமௌண்ட் கொடுக்குறது அது கட்டாயம் தேவையும் தான். என்னென்னு சொன்னால் அவர் தன் வேலையை விட்டுட்டு இதை செய்யக்க அது ஒரு தொழிலாகத்தான் நிறைய பேர் அதை செய்து கொண்டு இருக்கிறதால அது கொடுக்க வேணும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் எங்கே பழுதாக்கினவைன்னு சொன்னால் எங்கட மக்களில் ஒரு இது இருக்குது, ரகசியம் காக்கிற தன்மைன்றது இல்லை. ரகசியம்ன்றது இப்போ எனக்கு தெரிய மட்டும்தான் அது ரகசியம். இன்னும் ஒரு ஆளுக்கு நான் சொல்லிட்டேன்றாலும் அந்த ரகசியம் வந்து உடைஞ்சிடுது. அது இந்த வைஃபாக இருக்கலாம், என் நண்பனாக இருக்கலாம், யாருக்குமே உடைஞ்சிட்டுது. இப்போ இங்கே வாராக்கள் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிற யூடியூபருக்கு வந்து சின்ன அன்பளிப்புகளை கொடுப்பினேன். ஏனெண்டா நான் சொன்ன மாதிரி அந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் அண்டு சமூகத்தில் செல்வாக்கு மிக்க நபரை நானோ அல்லது வேறு ஒரு நபரோ வந்துட்டு அவருக்கு கிஃப்டை கொடுக்கலாம், உதவிகளை கொடுக்கலாம், கொடுத்துட்டு போய் சொல்லுவினோம் மற்றாக்களுக்கு சொல்லிக்க அவரும் அந்த ஒரு அன்பில் ஈர்க்கப்பட்டோ அல்லது இன்னும் ஒரு மெனுவில் இருக்குதானே. இப்போ நேற்று வந்து எங்களோட கோயில் திருவிழாக்களில் நேற்றையான் திருவிழா நல்லா செய்தால் நாங்கள் என்ன செய்வோம், இந்தியான் திருவிழாவுக்கு இன்னும் ஒரு 2 கூட்டு மூலத்தை கூட பிடிப்போம், அலங்காரங்கள் அதே மாதிரி சாத்துப்படிகளை கூட பிடிப்போம். அதே மாதிரி அவனுகளை கொடுத்தவன்டா நானும் ஒரு 2 லட்சத்தை கொடுப்போம். தம்பி அவன் வந்தால் நான் இந்த ஏரியாவுக்கு வந்தால் அவன் ஏர்போர்ட்ல இருந்து ஹையர்ஸ் வேனை அனுப்பி என்ன ரிசீவ் பண்ணுறதுலேருந்து ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட் வந்து அவன் கதைப்பான், அவனுக்கு அந்த ஒரு டீம் இருக்குது என்று சொல்லி ஒரு குழுவாக இயங்குகிற மெனுவில் அவன் எப்படியும் வந்து அந்த ஆக்களை கைக்கு போட்டு வச்சிருப்பினும். அது நானாக இருக்கலாம், வேறு ஆக்களாகவும் இருக்கலாம். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் இப்படி நிறைய பேர் அந்த காசை கொடுத்திருப்பினோம் உண்மையாக. இப்போ இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிற ஆக்களுக்கு
யூடியூப்ல வருமானம் வரும். எனக்கு தெரிஞ்சு 10 லட்சத்துக்கு மேலே வரும், கட்டாயம் வரும். என்னென்னு சொன்னால் வடிவா செய்தால் நல்ல ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து அதுவும் ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டால் 10 லட்சத்துக்கு மேலே வடிவாக எடுக்கலாம். அப்போ அதுலேயும் அவர்களுக்கு ஏர்னிங் வரும். அதை விட முக்கியமாக என்னத்தில் வரும், அதை கொடுக்குற அந்த டிப்ஸில் வரும், அந்த காசு அனுப்புகிறார்கள் கொடுக்குற டிப்ஸில் வரும். சில பேர் நீங்கள் கருத்துக்களை சொல்கிறீங்க வந்து இப்படி சில வேளை அந்த மக்கள் டைம் அப்படி கொமிஷன் மாதிரி வேண்டதுன்னு சொல்லி அப்படி உறுதிப்படுத்தப்பட்டதா இந்த வித தகவல்களும் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க கருத்துக்களில் சொல்கிறீங்களா, அதை பார்த்துருந்தேன் நான். அதை விட யூடியூப் இன்கம் வருது, அதை விட இங்கே வரைக்க அந்த வெளிநாட்டு ஆட்கள் கொடுக்குற காசும் பெறும். இப்போ எனக்கு ஒரு 200 வெளிநாட்டுக்காரரை தெரியுமெண்டா அவை ஒவ்வொரு லட்சப்படி எனக்கு தந்தா அது இந்த கணக்கை பாருங்க. ஒவ்வொரு லட்சப்படி தந்தா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை தெரிஞ்சு வச்சா ஒரு நான் ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறேன்னு இப்படி சேரிட்டி ஒர்க்குகள் செய்கிறேன்னுட்டா எனக்கு ஒவ்வொரு ஆளும் 1 லட்சம் ரூபா படி தந்தாலே 2 கோடி வந்துடும். 200 பேரை நான் சும்மா சொன்னேன், 200 பேரை சும்மா சொன்னேன். இதை தவிர கூடவும் இருக்கலாம். இப்போ எங்களோட பிரச்சனை இந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் என்ற ஆள் எங்களோட சமூகத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க நபரா, அதான் எங்களோட பிரச்சனை. அதான் அந்த எரிச்சல், அதுதான் அந்த வெண்மம். அப்போ நீங்கள் கேட்கலாம், முந்தி ஒரு வாத்தியாருக்கு அல்லது ஒரு சட்டம்பியர்னு தான் சொல்கிறது, பெரிய சால்வையெல்லாம் போட்டிருப்பேன், அவருக்கு தான் மரியாதை இருந்தது ஆரம்ப காலத்தில். இப்போவும் இருக்குது, உண்மையான மாணவர்கள்ட்ட இருக்குது, கூட பேர் மதிக்கிறது இல்லை. இப்போ எல்லாரும் மதிக்கிறது காசு உள்ளாக்களை தானே மதிக்கிறது, காசு உள்ளாக்களுக்கு தான் இப்போ மதிப்பு. அது என்ன செய்தாலும் பரவாயில்ல, காசு இருந்தால் எல்லாரும் போய் அப்படியே பசை மாதிரி ஒட்டிடுவாங்க. அதை மாதிரி சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் என்றால் இப்போ மக்கள் செல்வாக்குள்ளால் சிம்பிளாக சொன்னால் ஒரு சமூக வலையமைப்பில் அவர் எத்தனை பேர் பின்தொடர்கிறார்கள், அதுகளை வச்சு அவர்கிட்ட இருக்கிற வாகனங்கள், அவர்கிட்ட இருக்கிற ஆழ்பலம், அதுகளை வச்சு தான் இப்போ மதிப்பீடு போகுது. அது வந்து ஜெனரேஷன் கேப், அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று, அது நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம். அப்போ இப்போத்தைய ஆட்கள் வந்து எல்லாரும் ஆசைப்படுறது ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக வாரது, ரைட் தானே? அதாவது ஒன்று சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக வாரது, அடுத்தது விரைவாக எப்படி பணக்காரனாகிறன்றது. வடிவேல் ஒரு ஜோக்கும் இருக்குது, அந்த ஒரு நாளில் பணக்காரனாவது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாரும் போயிட்டு பார்த்து கொண்டு இருந்துட்டு பிறகு பார்த்திவன் முட்டையை கொடுத்து விட முட்டையால் எறிய வேண்டுவார் வடிவேல். அது ஐடியா சொல்கிறது நீங்களே சொல்லுங்க, ஒன்று மாதிரி ஏதோ மழுப்ப வலிக்கிற. ஐ மீன் டக்குண்டு பணக்காரனாக வரணும்னு எல்லாரும் ஆசையும் படிக்கணும், அது வரலாம், அதில் பிரச்சனை இல்லை. டக்குண்டு பணக்காரனாக வர்றது பிள்ளையாண்டு கேட்டால் அது பிள்ளை இல்லை. அது எங்கடங்கிற முயற்சியிலேயும் எங்கடங்கிற ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க் ரெண்டையும் பார்க்கலாம். சொல்ல வாரது இப்படி வந்துட்டு எங்கடைய ஆக்களுக்கு பிடிக்காதப்பா, இவன் என்னண்டு டக்கண்ட் ஒலிம்பிடுறான்ண்டு. அதாவது எங்கடைய ஆக்கள் யோசிக்கணும், மணி மேக் பண்ணுறதுன்றது கஷ்டப்பட்டு தான் கட்டாயம் உழைக்க வேணும்னு சொல்லி. மணி அப்படி என்று இல்லை, கஷ்டப்பட்டு தான் உழைக்க வேணும், அதில் பிரச்சனை இல்லை. மற்றவனுக்கு பாதிப்பு இல்லாமல் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி துல்லியமாக வேலை செய்து, அதுக்கு தான் நாங்கள் ஐக்யூ அண்ட் எக்ஸாம் எல்லாம் வைக்கிறோம், புலமை பரிசு இல்லாதது என்று சொல்லிடலாம், வேலை செய்து உழைக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதால் மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ சோஷியல் இன்ஃப்ளூயன்சரில் இப்போ எல்லாருக்கும் எரிச்சல் என்னென்னா, இவன் என்னோட ஃபேமஸாக இருக்கிறானே, இவன் என்னோட காசு வச்சிருக்கிறானே, இவன் என்னோட வாகனம் வச்சிருக்கிறானேன்னு சொல்லி. இவதான் அந்த 4வது கொஸ்டின். யார் காசு கொடுத்தது வெளிநாட்டு உறவுகள், வேண்டினது இந்தியத்த உறவுகள், இடையில ஒரு மீடியேட்டர், ஃபெசிலிட்டேட்டர், யூடியூபர். இப்போ இந்த பின்னால் இருக்கிறாக்கள் கத்தினம்னு சொன்னால் அவைக்கு சனத்தில் இருக்கிறேன் அவையை ஏதாவது ஹெல்ப் பண்ணி இருப்பினும் அவையன்ற பிரச்சனை என்னென்னு சொன்னால் இவன் என்னென்று இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறான், இல்லை இவன்ட்டு என்னென்று இவ்வளவு காசு இருக்கான்னு சொல்லி. அப்போ நான் சொல்ல வாரது, முறைகேடுகள் நடந்திருக்கலாம், அது கௌரவ நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும், நடந்தால் பார்த்துக்கொள்ளும், இல்லை என்றால் விடுதலை செய்யும், அதான் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுடைய மக்கள்கிட்ட மனோநிலை, நம்மவர்கள்ட மனோநிலை என்னென்னா, இந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொல்கிறாக்களை ஏற்க தயாரும் இல்லை. சில பேர் போட்டிருந்த நீங்கள் இந்த வெளிநாட்டு அண்டியாக்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லி, அந்த உளவியலை நான் பார்த்தேன் என்னென்னு சொன்னால், இந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் தான் ஒரு சமூகத்தில் செல்வாக்கு மிக்க நபராக. ஏன் நாங்கள் நடிகர்களை கொண்டாடுறோம், ஏன் ஒரு யூடியூபரை கொண்டாடக்கூடாது? அது அவருக்கு நிறைய பேரோட செல்வாக்கு மிக்க நபராக மாறினா அவரோட வந்து புகைப்படம் எடுக்கிறதுல எந்த வித தவறும் இல்லை. மற்றது என்ன மட்டும் வெளிநாட்டில் வந்து அவர்கள் அங்கத்திய கலாச்சாரத்துக்கு மாறி இருப்பினும் அதால் அவர்கள் ஒரு வெங்கட கலாச்சாரத்தில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து இப்போ ஹக் பண்ணுற விதங்கள் அதுகள் வந்து சாதாரணமாக அது ஒரு அங்கத்திய நடைமுறை தான், அது நடைமுறை. மற்றது இப்படித்தானே அங்கே ஒரு செடண்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறது, வேலைக்கு போகிறது, பாரது, சாப்பிட்றது, இருக்கிறது, யூடியூப்பை பார்க்குறது. அப்படி இருந்த ஆக்களுக்கு எங்களோட ஊரை கண்டோடனே ஒரு புழுகணம் கொண்டு வரும். தம்பியெல்லாம் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு பிறகு தங்கச்சியோட வெட்டிங்குக்கு வந்தவன், அவன் வந்தோடனே ஏதோ எல்லாம் கட்டிப்பிடிச்சி பெரிய இமோஷனல் ஆகினான். என்னடா இவன் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறான்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு இங்கே இந்த மாதிரி பெம்பல்கள் விட்டு இதண்டு
அங்கே இருக்கிற ஆட்கள் வந்து அதுக்குரிய அங்கே இருக்கிற செட்டிங் வந்து அதுக்குரிய இடம் கொடுக்காது. அப்போ எங்கடைய ஆக்களை கண்டோடனே ஒரு எனர்ஜி ஆகுறதுன்ற உண்மைதான். ஏன் இவ்வளோ சில வழி டிக்கெட் போட்டு ஹாலிடே இங்கே வரையணும். ஆக மொத்தம் எங்களுடைய ஆக்கள் எங்களோட மக்களில் அக்கறையில் தான் அந்த ஹெல்பிங் வீடியோன்றது செய்தது. அதில் சின்ன சின்ன முறைகேடுகள் நடந்திருக்கிறதாக நீங்கள் தான் கருத்துக்களில் சொல்லுறீங்க. இதே ஒரு சேரிட்டி மாதிரி பதிவு செய்து அந்த தகவல்களை அந்த பிரதேசத்தின் கிராம அலுவலர் அல்லது வேறு ஆக்கள் அல்ல சனசமூக நிலைய தலைவர் உங்களுக்கு யாரில் நம்பிக்கையோ அவையிட்ட கேட்டு ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இதை செய்து மக்களுக்கு உண்மையாக கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு உதவி செய்தால் அது ஒரு சால பொருத்தமான விஷயம். அதில் எந்த வித பிழையும் இல்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன்னு கேட்டால் எல்லாரும் நீங்கள் நேரடியாக வரைக்கும் கொடுக்கலாம், அதுலேயும் பிரச்சனை இல்லை. நேரடியாக வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னு சொன்னால் இதில் கஷ்டப்பட்டாக்கள் பயன்பெறினம்ன்றதையும் தாண்டி வெளிநாட்டு உறவுகளுக்கு எங்கட மண் வாசனையோட வாழ்கிற ஒரு ஃபீலிங் கொண்டு அதுவும் கொடுக்கப்படுது. அது அந்த யூடியூபர் தான் கொடுக்குறார். அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காட்ட வழி கிடையாது. இப்படியான பிரச்சனைகள் வர்றது எவ்வளோ தூரம் நாங்கள் காட்ட போகிறோம் மற்றவர்களுடைய வாழ்க்கையை. உண்மையாக அந்த யூடியூபர் யோசிச்சிருப்பார் இந்த மண் வாசனையை எப்படி காட்ட போகிற நிலைக்குன்னு சொல்லி. உண்மையாக அந்த வெளிநாட்டுக்காரர் அப்போ தான் பாப்பி நம்ம வடிவா பார்த்தா தான் இவருக்கு மோனிட்டைசேஷனில் வியூஸுக்கு காசு வரும் அந்த விஷுவலைசேஷனுக்கு. அப்போ அதில் எவ்வளோ தூரம் காட்ட போகிறோம்ன்றதை கவனிச்சா சரி. மற்றபடி அவர்கள்ட அந்த ஆசையும் இருக்குது. என்னென்னு சொன்னால் நீங்கள் எப்போ பாருங்கள் வெளிநாட்டு மக்கள் புலம்பெயர் தொப்புள் கொடி உறவுகள் இந்த தமிழ் அதே மாதிரி எங்களுடைய திருவிழாக்கள் கலாச்சாரம் தலைவர் இப்படியான வசனங்கள் சொன்னால் அவை கொஞ்சம் இமோஷனலி சரியாக அவை எஃபெக்ட் பண்ணும். அவை ஒரு டக்குன்னு சென்சிட்டிவ் ஆகிடுவேன். அதே மாதிரி ஒரு விஷயம்தான் இது. அவை தங்கடனை மன நிம்மதிக்காகத்தான் சில விஷயங்களையும் செய்தது. ஆனால் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்குது. அது பார்த்துக்கொள்ளும். அப்போ அந்த மூன்றாவதாக இருக்கிற அந்த என்னென்னு சொல்கிறது விசில் அடிச்சாங்கோஸ்திகளுக்கு தானே அவை கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது நல்லம். இல்லை நீங்களும் ஏதாவது ட்ரை பண்ணுங்க, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்க. வேலை செய்கிறாக்களை விடுங்க, வேலை செய்யட்டும். இதுவும் ஒரு வேலை தான். அதை சரியான முறையில் மற்றவனுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நேர்மையாக செய்யதான் ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு வேலை தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை வடிவாக செய்யலாம். என்னென்ன மாதிரி அதை வெளிப்படைத்தன்மையோட ரெஜிஸ்டர் பண்ணி செய்கிறதுன்றதை கவனம் செலுத்தினா சரி. ஆக மொத்தத்தில் இந்த யூடியூபர் என்று எந்த நேரமும் கொக்கரிச்சு கொண்டு இருக்கிறார்களுக்கு இதுவும் ஒரு பதிலடியான காணொலியாக தான் இருக்குது. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். உங்களோட பொண்ணான கருத்துக்களுக்கு பதிவிடுங்கோ. இந்த சேனலுக்கு முதலாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் எடுத்தும் அனுப்பி வைங்க இந்த காணொலியை. இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். பாய்.